ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது முருகா கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரம் வாரம் வர்ற பீஸ்ட் கெஸ்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பட் இதில் நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு மேட்ரு செஞ்சுருக்கோம். என்னடா கோல்டு கெயின்ஸ் இந்த தடவை அதிகமாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆஃப்லைனில் உட்காந்து சேர்த்தினேன். அண்ட் இப்போதைக்கு நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த அங்கே கோடுன்னு கேட்குது பார்த்தீங்களா, அந்த கோடை கண்டுபிடிச்சி விட்டேன். எஸ், இப்போ போடுறது தான் நினைக்கிறேன். அவனுங்க அப்படி தான் சொன்னாங்க. தி டேலடான். ஓகே காய்ஸ், எம்ப்ளம் ஆஃப் த கேஸ்டில் நமக்கு அன்லாக் ஆகிடுச்சு. இது என்னதுன்னா, இன்க்ரீஸ் ஹெல்த் பை 5 அண்ட் ஷீல்டு ஸ்ட்ரென்த் பை 2. அதாச்சு நமக்கு வந்து ஹெல்த்தை வந்து 5 ஏற்றி இதை வச்சு பிளாக் பண்ணும்போதெல்லாம் ஸ்ட்ரென்த்து, ஷீல்டோட ஸ்ட்ரென்த் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகிருக்குமா. பரவாயில்ல, நல்லாயிருக்கு. அண்ட் நான் நிறையா எக்கச்சக்கமான டெஸ்ட் எடுத்தேன். கிட்டத்தட்ட நான் ரொம்ப நிறையாவே எடுத்தேன். ரொம்ப 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 நிறைய டெஸ்ட்ஸ்லாம் எடுத்தேன். அப்படி தான் இப்போ நான் இவ்வளோ கோல்டு காயின் சேர்த்து வச்சுருக்கிறேன். இந்த ரேபிட்டை ஸ்கேர் பண்ணி ஒரு 2 கோல்டு காயின் எடுத்தேன்னா கரெக்டாக 2000 ரூபாய் ஆகிடும். கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நம்ம அந்த மெரடர்ஸோட சீட் கூட தான் சண்டை போட போகிறோம். அதுக்காக தான் நான் இவ்வளோ ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணேன். இப்போதைக்கு இது 3 டீமே அப்கிரேட் பண்ண முடியுமா? எஸ், பண்ண முடியுது. இப்போதைக்கு நம்ம டீசெண்டாக அந்த கேம்புக்கு போய் அங்கே நம்மளோட நான் இன்னொன்று கண்டுபிடிச்சேன். எம்ப்ளம் ஆஃப் த அமுலெட் ஆஃப் த லைஃப். இது வந்து என்ன ஆகும்னா 15 ஹெச்பி நமக்கு ஏற்றி தரும். சரிங்களா? அதாச்சும் இப்போ நம்மளோட ஹெச்பி 180 ரியல் ஹெச்பி நான் அப்கிரேட் பண்ணதுனால. ஆனால் இப்போ அந்த அமுலெட் ஆஃப் லைஃப் போனதுனால என்னோட ஹெச்பி 195 அப்படின்னு இருக்குது. என்ன 15 மைல் நடந்துட்டேன்னா அதே 5 மைல்ஸ் தான் நடந்துருக்குண்ணா. சரி, ஓகே. இப்போதைக்கு நம்ம கேம்புக்கு போகலாம். அதாச்சும் இந்த கேம்ப் இல்லை, இங்கே இருக்கு பாருங்க, இந்த கேம்ப்பு. அங்கிட்டு தான் போனோம். ஆனால் ரூட் மறந்து போச்சு. இருங்க. ஓகே, இப்படி போகணும். அதாச்சு இங்கே இருக்கிற கேம்புக்கு ஃபஸ்ட்டு போய்க்கலாம் கைஸ். ஸோ ஓகே, நான் இப்போதைக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லாம் குறைச்சிட்றேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அப்புறம் அங்கே போனவிட்டு கொஞ்சம் அடிதடிலாம் போடணும். எதுக்குன்னா ஒரு 400 கோல்டு காயின்ஸ் இருக்கணும். அது எதுக்குடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேட்டில் அப்போ நமக்கு அவனுங்களே ஆஃபர் போடுவானுங்க, இதை அப்கிரேட் பண்ணுறீங்களான்னு. அப்போ நம்ம அப்கிரேட் பண்ணோன்னா அது அந்த பேட்டில் ஃபுல்லாக இருக்கும். அதனால் அது கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். அதாச்சும் நான் வந்து என்னோடய ஷீல்டு என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு போடலான்னு இருக்கேன். ஏன்னா ஹெச்பி ஏறும். அதனால் ஓகே, சண்டே ஆரம்பிக்கட்டும். நான் கோல்டு காயின் சேர்த்திட்டு வரேன். ஒரு 2 காபியில் முடித்தேன். எனக்கு எதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே, எம்ப்ளம் ஆஃப் ஐசி பிளேன்ஸ் இல்லை, அந்தளவுக்கு இல்லை, பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம சண்டைக்கு போகலாம். என்ன சண்டைக்கு கூப்பிட்டா மண்ணி போட்டு ஆமாம்ல, இருங்க இந்த சண்டையை ஸ்கிப். ரைட்டு கைஸ், கேம்புக்கு வந்தாச்சு. இப்போதைக்கு நம்ம 50 ரூபா கொடுத்து ஏதாச்சும் 50 காயின்ஸ் கொடுத்து நம்ம ரெஸ்ட் எடுத்து நம்மளோட ஹெச்பியை ஃபுல்லாக்கிக்கலாம். என்ன சண்டைக்கு கூப்பிட்டா இப்போதைக்கு அந்த ஐஸ் மெரடர்கிட்ட போகலாம் கைஸ். போய் இப்போ இவங்க கூட சண்டை போட்டு தான் அங்கே உள்ளே இருக்கிறான் பாருங்க. அவங்க கூட சண்டை போடணும். இவங்க கூட சண்டை போடும்போதே தோத்துட்டோன்னா என்ன பண்ணுறது? தாங்காண்டி பரவாயில்ல, தோக்கடிச்சு. ஓகே கைஸ், இப்போதைக்கு சண்டைக்கு போகலாம். சண்டை ஸ்டார்ட் ஆகிடுத்து. 45 ஆர்மர் டைமண்ட் கொடுத்தானா ஷீல்டு ரெடி பண்ணிக்கலாமா கைஸ்? சரி, ஓகே. வேணாம் கைஸ், வேணாம். சண்டைக்கு கூப்பிட்டாம கேட்டு. ஐயோ கைஸ், ஒரு நிமிஷம். ஸோ கைஸ், இப்போ நான் இதை ரெஸ்யூம் பண்ணேன்னா என்ன அடிப்பாமே. அப்படி இருந்தாலும் அக்கா அப்படி தப்பிச்சிட்டேன். சண்டைக்கு கூப்பிட்டாம கைஸ், என்ன கைஸ் எப்பேடி போட்டால் ஒர்க் ஆகல. போட்டு அட சரி, போர்ஷன் யூஸ் பண்ணியாச்சு. பிளாக் அப்போட பர்ஃபெக்ட் பிளாக் வேறு இதில். என்ன சண்டைக்கு கூப்பிட்டாம மன்னிப்பு கேட்டு போல வந்தண்டி நல்லா குளிசு கம்ப்ளைண்ட்டு நம்ம அப்பா மண்டே அடிக்கிறானே. சரி, ஓகே கைஸ். ஐயோ, இப்போ இந்த சில்லற பசங்க முடிச்சிட்டான் சொல்லி கடவுளே. ஈஸி ஸோ ஃபார் டு மீ கைஸ். இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுறேன். யாரும் தப்பெல்லாம் நினச்சிக்காதீங்க, காப்பி ரைட்டு கொடுத்துடாதீங்க. ஷீல்டு போட்டேன் கைஸ், ஷீல்டு அப்பாடா. என்ன சண்டைக்கு கூப்பிட்டாம மன்னிப்பு போட்டு. ஐயோ அம்மா, எங்கடா ஆளுக்கு சொல்லுன்னு அடிக்கிறீங்க? அப்படியே பிளாக் பண்ணங்க இது. ஐயோ, இந்த டச்சு வேறு கரெக்டாக இல்லை. சரி, சார்ஜ் அட்டாக் அடிக்கலான்னு பார்த்தேன். இவன் ஒருத்தன்
அப்பாடா இந்த 2 சில்லறைங்க தாங்க இவ்வளோ நேரம் நான் ஏற்றிட்டு இருக்குதுங்க. ஓகே இதை மட்டும் முடிச்சிட்டனாலே போதுங்க ஆனால் கிட்டத்தட்ட முடிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். என்ன இதுக்கு மேலே போர்ஷன் இல்லை, எல்லா போர்ஷனையுமே யூஸ் பண்ணியாச்சு. என்ன சண்டைக்கு கூப்பிடாம முன்னி அவ்வளோதாங்க சோலி. எஸ் முடிச்சாச்சு கைஸ். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் 5 நிமிஷத்தில் இந்த இதை முடித்தது ரொம்பவும் செம. ஸோ அதனால் அடுத்த இந்த டார்க் ஃபேங் அப்படின்றவனையும் இந்த எபிசோட்லேயே முடிக்கிறதுலான்னு பார்த்தேன், பட் ஆனால் அது முடியாது. அதனால் கொஞ்சோண்டு கோல்டு காயின்ஸ் சேர்த்தலாமா? டக் த டாக் ஹஹஹஹா பேடே சும்மா. ஓகே இப்போதைக்கு ஷீல்டை ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்மளோட ஆர்மரை இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுங்க. எதுக்குன்னா அது ஹெச்பி நிறைய வேணும் அந்த டார்க் ஃபேங் கூட சண்டை போடும்போது. ஏன்னா அவன் எப்படி இருப்பான்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இப்போதைக்கு அவன் கூட சண்டை போடுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம். ஓகே இப்போதைக்கு பெரிய பெரிய ஆளுங்களோட தான் சண்டை போடணும். ஆனால் இந்த மாதிரி சில்லற பசங்க வேணாங்க. என்ன சண்டைக்கு கூப்பிடாம முன்னிப்பு போட்டு என்னாச்சு கைஸ்? எனக்கு இதே பாட்டு பாடிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க கைஸ். நான் சும்மா அந்த அட்வான்ஸ் செஸ்ட்டை ஓப்பன் பண்ணேன், அதில் எனக்கு ஒரு டைமண்ட் கிடச்சிருக்கு. ஓகே இப்போதைக்கு இங்கே எல்லாம் சில்லற பசங்களாக தான் இருப்பானுங்க. ஸோ அதனால நம்ம அந்த பக்கம் போகலாம். ஸோ ஓகே சில்லறனா வேறு ஒன்றும் இல்லை, நான் தப்பான மீனிங்லாம் எதுவும் பேசல, வீக்கான ஆளுங்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். மரடர்ஸ் ரிவர்ஸ் ஓகேங்களா? என்ன சண்டைக்கு கூப்பிடாம போட்டு போல ஏதே பாட்டை பாடிட்டு இருக்காங்க. ஸோ அடி 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 அடி. ஸோ சாரி ஃபார் த நாய்ஸ் கைஸ். ஓகே இந்த மாதிரி ப்ளூ மஷ்ரூம்லாம் பார்த்தா அப்பப்போ எடுத்துக்கோங்க. ஹெச்பி வேறு கம்மியாக இருக்குது. யார்ட்டு இப்படி ஆகிடுவாங்க நீ? அது ஆமாம்ல ஐஸ் மேரிடர் கூட சண்டை போட்டீங்க. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், நான் செஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஐஸ் கோலம் கூடயே சண்டை போட்டேன், முடிச்சிட்டான் அவனை. ஆனால் அவன் அந்தளவுக்கு இருப்பான்னு நினச்சே கூட பார்க்கல கைஸ். கொஞ்சம் டஃப் கொடுத்தான். இந்த ஐஸ் மேரிடர் கூட அந்தளவுக்கு இல்லை கைஸ். இந்த சீஃப் கூட இப்போ சண்டை போட்டோமே அவன் கூட அந்தளவுக்கும் இல்லை, கீழே தான் இருப்பான் தலையும். இங்கே போய் பார்க்கலாமா? இவானுங்க ஒருத்தனுங்க இதே பாட்டை பாடிட்டே இருக்கிறேனே. சரி ஓகே விடுங்க. ரைட்டு 700 1400 ரூபா டோட்டலாக. இப்போதைக்கு நம்ம அவ்வளோ சேர்த்து நம்ம 2 டீமும் 8வது லெவல் வரைக்கும் கொண்டு போகணும். நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வரும் கூட தெரியாது. இங்கே நான் தான் வந்து இந்த சிஸ்ட் ஓப்பன் பண்ணேன். எனக்கு இப்போ இந்த ஐஸ் கோலம் கூட சண்டை போடலாம். இவன் கூட சண்டை போட்டால் கொஞ்சம் நிறைய காயின்ஸ் கிடைக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்க அதான் ஹண்ட்ரே. நான் அம்பிய போல டேய் இதெல்லாம் சீட்டிங்டா கைஸ். என் வீடு கரெக்டாக அவன் பண்ணும்போது இதாகிடுச்சு அடி சரி வா ரிட்ரீடாவா 74 ஹெச்பியாக போயிட்டு யூஸ் பண்ணி டீசெண்டாக மொக்க வாங்கிட்டு வந்தோம் வச்சுங்களா. நம்மளை மாதிரி யாரையும் பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள். ஸோ இருங்க இப்போதைக்கு நம்ம செஸ்ட்டுக்காக கண்டுபிடிக்க பார்க்கலாம். செஸ்ட்டு கிடச்சதுன்னா அமலட் ஆஃப் லைஃப் லெவல் 2 கைஸ். ஒரு செஸ்ட் இருக்கிற ஏரியாவை பார்த்துட்டேன், ஆனால் இந்த ஏரியாவுக்கு எப்படி போகணுன்னு தெரில. இந்த ஒரு மலை மேலே தான் ஏறணும், இந்த மலை மேலே தான் ஏறணும். ஆனால் எப்படி ஏறுறது? எப்படியும் அது ஒரு வழி வச்சுருக்கா பார்த்து வேண்டியேன். இதுதான் இங்கே இருந்தது. இங்கே தான் இருக்கு. எஸ் கண்டுபிடிச்சிட்டேன். என்னடா அது ப்ரெஷருன்னு நீங்கள் 40 கோல்டு காயின்ஸ் தாண்டா வச்சுருக்குறீங்க. இதெல்லாம் அநியாயண்டா. இருங்க திறந்துதா? நான் அம்பிய ஏசை தருமோ இதே பாட்டு பாடிட்டு இருக்கேன். நல்லா தூக்கம் வருது. வீடியோ ரொம்ப சின்னதாக போயிட போகுதுன்னு சொல்லிட்டு தாங்க நான் ஐஸ் மேரிடர் கூட தோற்றுருவேன். நான் 5-6 தடவை 6 தடவை விளையாடணும் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் ஃபஸ்ட் டைமே நான் பீட் பண்ணிட்டேன். அதான் மஜாவாக இருக்கு. போல கேட்டு இருங்க. இங்கே ஷிப்ரக் கிட்ட ஒரு செஸ்ட் இருக்குமே, அது திறந்தாச்சா? இங்கே பனியில் உறைஞ்சி போய் ஒரு செஸ்ட் இருக்குமே, இதையும் திறந்துருப்பேன். வேற எங்கே திறக்கல கைஸ். இங்கேருந்து பார்க்குறதுக்கு கூட அந்த கடலோட வியூ கூட நல்லா தான் இருக்குது. போல
ஸோ ஓகே, எங்கேயாச்சும் ஏதாச்சும் செஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். ஓகே, வீடியோ 11 நிமிஷத்துக்கு வந்துருச்சா? ஸோ ஓகே, இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். நான் ஆஃப்லைனில் உட்காந்து நம்மளோட லெவல்ஸ் எல்லாத்தையும் 9 அல்லது 8க்கு மாற்றி வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.